ப்ரோ ரொம்ப நாளா ஒரு டவுட் ப்ரோ, மாஸ்டர்பேஷன் பண்ணா முடி கொட்டுமா? அமேசான் காடுகள் ஆயில் உண்மையாலே ஒர்க் ஆகுமா இல்ல வந்து பீலா தானா? அமேசான் கார்டா இருந்தாலும் சரி, அரிய வகை மூலிகை ஆயிலா இருந்தாலும் சரி, ஆயில்னால ஸ்கேல்ப்ல ஹேர் க்ரோத்தோ இல்ல டென்சிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. விராட் கோலி ஆட்ல வராரு, அந்த ஷாம்பு உண்மையாவே டேண்ட்ரஃப் போகுமா? டேண்ட்ரஃப் கண்டிப்பா போகும், ஆனா கூடயே சேர்ந்து முடியும் போயிடும்னு நினைக்கிறேன். 2025ல பெஸ்ட் ஹேர் கட் ஃபார் உமன்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் பெஸ்ட் தான். ஸோ என்னோட ஃபேவரட்னா கர்லி ஹேர்ல ரவுண்ட் லேயர்ஸ், அப்புறம் பிக்ஸி ஹேர் கட்டு, அதை விட்டீங்கன்னா உல்ஃப் ஹேர் கட். அதே மாதிரி பசங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க. டெக்ஸ்சர் கிராப்பு, கிஃப்ட் ஹேர் கட்டு, மாடர்ன் முல்லட், இது மூணுமே வந்து இப்போ ட்ரெண்ட்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஃபேஸுக்கு பவுடர் பெஸ்டா சீரம் பெஸ்டா? சீரம். முடி இருந்தா அழகா இல்ல முடி இல்லைன்னா அழகா? பசங்களுக்கு எது இருக்கோ அதை அழகா மாத்தணும், அதுதான் அழகு. ஒரு ஹேர் கட் பண்ண அந்த ஹேர் ஸ்டைலிஸ்டுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு மெனக்கடல் அதுக்காக இருக்கு? ஒரு பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்றது வந்து எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கும், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது, எவ்வளவு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்றோம், எவ்வளவு வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கிறோன்றது தான். ப்ரோ ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட்னா யாரு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது?